ஹெல்த்தியாக டேஸ்டியாக 15 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய மேத்தி கீரை மசியல் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி ட்ரஸ்ட் மீ, இந்த பருப்பு கீரை மசியலில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு 2 டைம்ஸாவது இந்த பருப்பு கீரை மசியல் எடுத்துக்கணும். சரி வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பூண்டு தட்டினது போட்டிருக்கேன். இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு கருவேப்பில், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினது கொஞ்சம் தக்காளி செய்தி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ கீரையை நான் மேத்தி கீரை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ கீரை ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நல்லா வதங்கிடும். வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் பருப்பை, துவரம் பருப்பை, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பரான மேத்தி கீரை பருப்பு கடையில் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே நெய்யும் போட்டுக்கோங்க மறக்காமல். ஸோ நெய் போட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் செமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.